அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வன்மம் கூடாது. இந்த பாவத்தெல்லாம் அவங்க எங்க கொண்டு கழுவுவாங்க? பாவம் மக்களுக்கு துரோகங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறுப்பு, ஒரே கதறல், அழுவ சத்தம் தான் நீங்க 3 நாளா கேக்குது. இந்த குறுப்பு ஏன் அழுவுது, அப்படி நாம் தமிழர் கட்சி ஏன் அப்படி அழ வைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி வாங்க வீடியோக்குள்ள தெளிவா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த திருமுருகன் காந்தி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தார். அது இந்த கரூர்ல 31 பேர் அரசு வேலை கொடுத்தது செல்லாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்க கூடாதுங்கிறதுன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்புல இது இந்த அரசு வேலை உத்தரவு செல்லாதுன்னு அறிவிச்சிருச்சு நீதிமன்றம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அந்த 31 பேருடைய வயிற்றுல அடிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி. இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிருவாங்க, இதனாலதான் இவங்க வந்து ஜீரோவிலே இருக்காங்க, அதனாலதான் ஒரு எம்எல்ஏ கூட வரல அப்படின்னு சொல்லி ஒரே அழுவ. என்ன பண்ண சொல்றீங்க? மனசாட்சியே இல்லையாடா அவங்களுக்குலாம்? நீங்கெல்லாம் மனித ஜென்மமே இல்லையா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? 53 லட்சம் பேரு தேர்வு எழுதிட்டு அரசு வேலைக்காக காத்து கிடக்குறான். இதுல அவன் வாழ்க்கைய மொத்தமா இழந்துட்டான். வந்துரும், நாளைக்கு வந்துரும், இன்னைக்கு வந்துரும் சொல்லி இந்த அரசு வேலையால எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கான் தெரியுமா? ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா வேலைக்கு போயிடுறேன், வேலைக்கு போனோடனே வரன் பார்த்துடலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு எத்தனை குடும்பங்கள் நிக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இதுல உங்களுக்கு எதை பத்தின கவலை இருக்கு? 40 லட்சம் ரூபா அந்த இழப்பீட்டுக்கு ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. வேலை கொடுக்கணும், அவங்கள நீங்க பாத்துக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்கள டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது கட்சியினுடைய வேலை, அரசனுடைய வேலை இல்லை. யாருக்காக அவங்க இறந்தாங்க, எதனால அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு? ஒரு நடிகரை பார்க்க சென்றதுனால வந்த விளைவு தான் இது. இதுல வந்து சில தம்பிமார்கள் என்ன பண்றாங்க, நம்ம அஜித்குமாருக்கு அரசு வேலை கொடுத்தீங்களேங்க, ஒரு சாதாரண புரிதல் தான், இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அஜித்குமாருக்கு அரசு வேலை, அஜித்குமார் யாரால் எதனால இறந்தார்? ஒரு வழக்கு, ஒரு குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அதுல காவல்துறை கூட்டிட்டு போய் அடிச்சு அவரு லாக்அப்ல மரணம் அடைஞ்சார். இது யாருடைய தவறு? அரசு அதிகாரிகளுடைய தவறு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கணும். அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி அரசு வேலை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் காசும் கொடுத்தார். அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதே வந்து நாம் தமிழர் கட்சி கள்ளச்சாராய சாவுக்கு வன்மையா கண்டனத்தை தெரிவிச்சு, யார் விட்டு காசு எடுத்து யாருக்கு கொடுக்குற, இவன் திமிர் கொண்டு போய் சாவறதுக்குலாம் நாங்க எங்கிட்ட வரி காசுல கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல கொந்தளிச்சு பேசினார். இதுல என்னன்னா, இப்ப இந்த தம்பிமார்கள்லாம் அரசியலை வந்து சமீப காலங்களா தான் பாக்குறாங்க. இப்ப 2 ஆண்டு காலங்களா தான் அரசியல்னா என்னன்னே உங்களுக்கு தெரியுது. இதுவரையிலே அரசியலை பத்தி எந்த புரிதலும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தியேட்டர்ல இருந்த குரூப். தியேட்டர் வாசல்ல பாலாபிஷேகம், பால்காவடி, மண்சோறு இத பண்ணிக்கிட்டு இருந்த குரூப்புக்கு திடீர்னு அரசியலை பார்க்க போகும்போது இதுல வந்து எல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. எப்படின்னா, இந்த நம்ம ஒரு 16 வயசு எல்லாரும் கடந்து வந்திருக்கோம். கடந்து வரும்போது என்ன ஆயிருக்கும்னா, மீசம் முளைச்சிருக்கோம், எல்லாருக்குமே மீசம் முளைச்சிருக்கோம். அதுல அந்த அரும்பு மீசம் முளைக்கும் போது நம்ம கை எப்ப பார்த்தாலும் இங்கேயே போயிட்டு இருக்கோம். அந்த மீசைய அந்த அந்த சின்ன சின்ன முடிகளை இழுத்து பாக்குறது, கண்ணாடியில போய் ஒரு 10 நட பாக்குறது, இந்த மாதிரி செய்வோம். இந்த குரூப் இது புதுசா மீசம் முளைச்ச குரூப், அதனால அது அப்படிதான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா? கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்கணும்? பணிகளுக்குள்ள வேலை போட்டு கொடுக்கலாம், இல்ல அவங்க சொந்த நிறுவனத்துல இருந்து வேலை போட்டு கொடுக்கலாம். நிறைய அமைச்சர்கள் சொந்த நிறுவனம் வச்சிருக்காங்க, சொந்தமா தொழில் பண்றாங்க, அவங்க நிறுவனத்துல போட்டு கொடுங்க. ஏன் யார் தடுத்தாங்க? அதை யாரும் அதை கேள்வி கேட்க போறது கிடையாது. யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. சரி, இப்போ வந்து மனிதாபிமான அடிப்படையில முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சாங்க. சரி, ஏத்துக்கிறோம். மனிதாபிமானம் எல்லா இடத்துலயும் இருக்குமா? அந்த மனிதாபிமானம், இந்த மனிதாபிமானம் இருக்குமா? ஒரு ஆண்டுக்கு
18,500 பேர் விபத்துல சாவறானா இல்லையா? 18,500 to 300 இவ்வளவு பேர் சாவறான். இதுல தான் சொந்த இருசக்கர வாகனத்துல போய் செத்தவன விட்டுரு, அரசு பேருந்துல பயணிச்சு அரசு பேருந்து விபத்தாகி அதுல இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பியா? நான் கேட்கிறேன், கொடுப்பியா? கொடுக்க முடியுமா உன்னால? ஏன்னா முடியாது. அப்ப மனிதாபிமானத்துல எல்லாருக்கும் அரசு வேலை கொடுங்க. யார் வேணானது? எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்ப படிச்சவன் என்ன பண்ணுவான்? இப்ப இதுல இந்த பூரா அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் யாருன்னா கத்து கொடுத்தது யாருன்னா முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். அவர் உன்னா சொல்லுவார்ல, திமுக மாதிரில. அதே போல இப்ப இருக்கிற தம்பிமார்கள் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் நின்றுகிட்டு நாம் தமிழர் தான் ஜீரோ கட்சியப்பா. சீமா யாரு? எதுக்கு சீமான பேசணும்? நம்ம அவர்களும் ஒரு ஆளே கிடையாதுப்பா நமக்கு. நீங்க ஏன்பா பேசுறீங்க? பேசாதீங்க. அமோனியா கசிவு நடந்துச்சு, அதுல 18 பேர் கிட்டத்தட்ட இறந்தாங்க. அவங்களுக்கு ஏன் வேலை போட்டு கொடுக்கல? நீங்க ஏன் வேலை போட்டு கொடுக்கல? இல்ல, நீ அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கும் அதோட சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏத்துக்கலாம். அப்ப என்ன காரணம்னா, கரூர்ல இடைத்தேர்தல் வருது. தேர்தலுக்குன்னா தேர்தல் அரசியல். இவ்வளவுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல போலோ பாபா அவரு வந்து ஒரு இது நடத்தினாரு. அதுக்கு அந்த சாமியார், அவர் ஒரு சாமியார், அவர் நடத்துற நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பெண்கள், குழந்தைகள் 121 பேர் இறந்திருக்காங்க. 121 பேர். அந்த குடும்பத்துக்கு வேலை போட்டு கொடுத்துட முடியுமா? கொடுப்பாங்களா? பிரதமர் மோடி அவர்கள் கொடுப்பாரா? கொடுக்கதான் முடியுமா? கும்பமேளாவில் 8-10 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பீங்களா? 30 பேர் கிட்ட செத்துருக்காங்க. அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியுமா? அரசு வேலை போட்டு கொடுங்க. பிரதமர் மோடி கிட்ட வலியுறுத்துங்க. நீங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுப்பீங்கல்ல, எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுங்க. நியாயமான கேள்வி. நாங்க வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுங்க. அங்கங்க இறந்தவன், செத்து போனவன், கூட்டத்துல நடிகரை பார்க்க போனவன், நடிகை பார்க்க நயன்தாராவை பார்க்க போனவனுக்கு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுங்க. படிச்சவன் பூரா நாக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கட்டும். ஏன்னா அவன் எதுக்கு படிக்கணும்? படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறதுக்காக ஒருத்தன் கஷ்டப்படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ பாலை விஷயம் பண்ணுவோம், பிளாக்ல டிக்கெட் விற்ப, இதானே உன் வேலை. நீ அதை பத்தி எப்படி பேசுவ? அதை பத்தி எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா வேலை இல்லாதவனுக்கு தான் தெரியும் அவனுடைய பசியில இருக்கிறவனுக்கு தான் பசியனோட அருமை தெரியும். அதே போல வேலை இல்லாதவனுக்கு தான் தெரியும் அவனுடைய வலி என்ன, அவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஒரு மனுஷன் வேலை இல்லாம வீட்டுல இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும். இதுல அந்த பாதிக்கப்பட்டவங்களை வச்சு பேட்டி எடுக்கிறாங்க இவனுங்க வேணும்னே. அவங்கள சொல்றாங்க, எங்களுக்கு வேற வாழ்வாதாரமே இல்லைங்க, நாங்க என்னதான் பண்ணுவோம், என் புள்ள நான் இறந்துட்டான் அப்படிலாம் சொல்றீங்களே அம்மா. 40 லட்ச ரூபாய் என்ன பண்ணீங்க? 40 லட்ச ரூபாய வச்சு இன்னைய காலகட்டத்துல ஒரு தொழில் தொடங்கலாம். ஏதாவது செஞ்சீங்களா? இன்னைக்கும் கொண்டு போயிட்டு 40 லட்ச ரூபாயும் டெபாசிட் அமௌண்ட்ல போட்டா கூட குறைஞ்சது மாசம் 15,000 ரூபாய் வந்துடும், வட்டி காசு வந்துடும். அதை வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா தாவேகா கட்சிக்கு வந்து ஒரு பெட்டி கடை வச்சு கொடுக்கட்டும், இல்ல ஒரு தொழில் தொடங்கட்டும், இல்ல வர்ற இடைத்தேர்தல்ல தேர்தல் நிறுத்துங்க, கவுன்சிலருக்கு நிறுத்துங்க, மேயருக்கு நிறுத்துங்க. 40 குடும்பங்களையும் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான உயர்த்தி கொடுங்க. அதை செய்யுங்க. அமௌண்ட் வேலையை தூக்கி எவனுக்கு கொடுக்கறது? இது எந்த விதத்துல நியாயம்? இதுல பாதி பேரு நாம் தமிழர் கட்சி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போயிருக்க. போங்க போயிட்டு வந்து கொடுங்க. மக்கள் ஏத்துப்பாங்களா? இது வந்து நாம் தமிழர் கட்சி பிரச்சனை கிடையாது, படிச்ச ஒவ்வொரு இளைஞனுடைய பிரச்சனை. அவன் ஒரு வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். இன்னைக்கு படிச்ச பசங்க ரெப்பிட்டோ ஓட்டுறான், என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவமா இருக்கு பாக்குறதுக்கே. டிகிரி முடிச்சிருக்காங்கறான், வெளிநாடுகளை போய் மண்ணு வெட்டுறாயா. ப்ரொஃபஷனல் டிகிரி பிஇ முடிச்சுட்டு மண்ணு வெட்டுறமா இருக்கான் வெளிநாட்டுல. நான் காட்டுறேன், நான் பார்த்தேன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஇ முடிச்சுட்டு போய் மண்ணு வெட்டிக்கிட்டு இருக்கான். ரோடு வேலை பார்க்கறான். வெயில நின்று ஒரு ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு பொழுதுனையும் 8 மணி நேரம் நிக்கணும். அந்த வெயில், சிங்கப்பூர்ல வெயில் எப்படி அடிக்கும் தெரியுமா? மோசமா அடிக்கும். அந்த வெயில்லையும் அவன் நின்று வேலை பார்க்கறான். ஏன்? படிச்ச படிப்புக்கு இங்க வேலை கிடைக்கல. வேலையை உருவாக்குங்களான்னா உருவாக்கவும் மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. இதுல நியாயப்படுத்துறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி செஞ்சது 100% சரியான முடிவு. ஏன்னா
இதுல வருத்தப்படுறதுக்கோ அழுவுறதுக்கோ உப்பாரி வைக்கிறதுக்கோ நீங்க வந்து அவதூறு பரப்புறதுக்கோ எந்த முகாந்திரமும் இல்ல. பரப்பு, நீ அவதூறு பரப்பு ராஜா. சீமா வளர்ந்துகிட்டே இருப்பாரு, அவதூறு பரப்பு. இந்த மாதிரி அவதூறு பரப்பு. இதுவரையிலும் நீ பரப்புன அவதூறு என்ன? ஆமகரி இப்படிதானே அவதூறு பரப்புனா, இப்ப இதே மாதிரி பரப்பு. சூப்பர், வெரி குட், ராயல் சல்யூட் ஃபார் யூ. அவரு ஜாலியா இருக்காரு. இப்ப நான் வளர்க்கிறேனே மம்மின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த தீர்ப்புல வந்தது, நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு உண்மையாலுமே மிக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இதை இந்த வழக்கு தொடர்ந்த திருமுருகன் காந்தி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் சில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை பேசினா தனியான 15 வீடியோ போடலாம். நமக்கு நேரையின்மை காரணத்தினால நம்ம சில விஷயங்களை, குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள்.